ஹாய்ப்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போகிறோம். நிறைய பேர் விரும்பி கேட்ட ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். அதுவும் நெய்ச்சோறும் மட்டன் தால்ச்சாவும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். நெய்ச்சோறு பண்ணிவிட்டு மட்டன் எலும்பில் தால்ச்சா பண்ணிவிட்டு அப்புறம் சிக்கனில் கொஞ்சம் சில்லியும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம சில்லிக்கு ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா சில்லி கொஞ்சம் ஊறினா தானே நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் சில்லிக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற குழம்பு ரைஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். 300 கிராம் சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். எலும்போடு இருக்கிற சிக்கன் தான் இது. மசால் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள், கடலை மாவு 1 ஸ்பூன், பச்சரிசி மாவு 1.5 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 மாவு சேர்த்துருக்கேன். கடலை மாவு, பச்சரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் இந்த 3மே சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு, கொஞ்சம் லெமன் புழிஞ்சுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு புழிஞ்சுக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதை கலந்துடலாம். தயிர் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்துருவோம். பாருங்கள், மசாலா தடவி வச்சாச்சு. நான் இதில் தண்ணியே சேர்த்துக்கல. அந்த தயிர் ஊற்றணும்னா தண்ணி கொஞ்சம் பத்தாமல் இருந்ததுனால கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிட்டேன். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு துளி தண்ணி கூட சேர்க்கல. இந்த அளவு கரெக்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இது ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக ஊற்றிடாமல் கொஞ்சமாக தெளித்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது ஊறட்டும். தால்ச்சாவுக்கு நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு மட்டன்லாம் வேக வச்சு எடுத்துக்கணும். நான் துவரம்பருப்பு கடலைப்பருப்பு 2மே எடுத்திருக்கேன். அப்புறம் மட்டன் பார்த்திங்கன்னா நான் வெறும் எலும்பு மட்டும்தான் எடுத்திருக்கேன். நம்ம தால்ச்சாவுக்கு இந்த எலும்பு கொஞ்சம் கொழுப்பு இதெல்லாம் போட்டு தான் நம்ம தால்ச்சா பண்ணணும். நான் எலும்பு பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஒரு 100 கிராம் இப்படி 150 கிராம் இருந்தால் கூட போதும். எலும்பு நம்ம வீட்டில் மட்டன்லாம் வாங்குவோம் இல்லையா, அதில் ஒரு 4-5 எலும்பு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நம்ம குடும்பத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 4-5 பேர் வரைக்கும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அளவுக்கு அதிகமாகலாம் மட்டன் சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக தான் சேர்க்கணும். சும்மா ஒரு 1-2 அந்த டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் நம்ம மட்டன் எலும்பு இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பருப்பு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த டம்ளரில் 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, நம்ம தாளிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா கடலைப்பருப்பு, அந்த கடலைப்பருப்பு 1/2 டம்ளர். 1 டம்ளர் துவரம்பருப்புக்கு 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை கழுவி எடுத்துக்கலாம். பருப்பை கழுவி எடுத்தாச்சு. பாருங்கள், மட்டனோட எலும்பு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எலும்பு எடுத்துக்கோங்க. உங்கள் விருப்பம் எந்த எலும்பு வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை பருப்பு கூட சேர்த்துடலாம். நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் போடுற மாதிரி இருந்தால் ஒரு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, தண்ணி ஊற்றி கலந்தாச்சு. நல்லா அந்த மட்டனும் அந்த பருப்பு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ மூடி போட்டுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி விசில் போட்டாச்சு. 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நெய்ச்சோறு பண்ணுறதுக்கு வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நெய்ச்சோறு தாளிச்சு விட்டுறலாம். அதுவும் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே விசிலும் வந்துடும். இதை மாற்றி வச்சுட்டு நம்ம நெய்ச்சோறு தாளிச்சிக்கலாம். அதுக்குள்ளேயும் நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். 5 விசில் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நெய்ச்சோறு பண்ணுறதுக்கு வெங்காயம் மிளகாய் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பாஸ்மதி அரிசி பார்த்திங்கன்னா இதில் ஒரு படி பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன். 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு. இப்போ அதுவும் ஊறிடுச்சு. இப்போ தாளித்து விட்றலாம். நான் நெய்ச்சோறு இன்றைக்கி தேங்காய் எண்ணெயை ஊற்றி தான் பண்ண போகிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதில் நெய் விட்டுக்கோங்க. இல்லைன்னா நம்ம எப்போயுமே சமைப்போம் இல்லையா எண்ணெய், அந்த எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது போல் 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 அன்னாச்சிப்பூ, அப்புறமா பிரிஞ்சி இலை 2 பொரிஞ்சதுமே வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த போல் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நெய்ச்சோறு ரொம்ப ரொம்ப ஈஸியான நெய்ச்சோறு. எப்பயுமே நெய்ச்சோறு பண்ணுறது ரொம்ப ஈஸி. காரத்துக்கு 3 பச்சை மிளகாய். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை வதக்கிடலாம். நம்ம பிரியாணிலாம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கணும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் இது வதங்க தேவையில்லை.
கலர் மாறாத அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர், புதினா மல்லித்தலை இது இப்படி பிடிச்சா ஒரு கையளவுக்கு, கை ஃபுல்லாக சேர்த்துக்காதீங்க, ஓரளவுக்கு கை ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. அடுத்து லெமன் புழிஞ்சிக்கலாம், ஒரு 1/4 லெமனை புழிஞ்சுக்கோங்க. நம்ம இதில் தக்காளி எதுவுமே சேர்த்துக்க மாட்டோம், அதனால் கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் இதுக்கான மசாலா. நம்ம அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம இதில் எதுவுமே சேர்த்துக்க மாட்டோம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த படியில் ஒரு படி பாசுமதி அரிசி சேர்த்தோம் இல்லையா, அதுக்கு தான் இப்போ தண்ணி, கரெக்டாக ஒரு படி தண்ணி. அடுத்து அரிசி சேர்த்துடலாம். நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்குமே நீங்கள் ஊற வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். நீங்கள் இது பாசுமதிக்கு பதில் சீரக சம்பாவில் கூட செய்யலாம். நம்ம வீட்டில் எப்போயும் சாப்பாடு நார்மலாக பண்ணுவோம் இல்லையா, அதுலேயும் செய்யலாம். அரிசி உங்கள் விருப்பம். தேவையான உப்பு போட்டு கலந்து விட்டுறலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ மூடி போட்டுடலாம். நல்லா கொதித்ததுமே குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 2 விசில் வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம தால்ச்சா பண்ணுறதுக்கு காயெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். நான் வாழைக்காய் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன், ஆனால் முழுசாக போட வேண்டாம், அதில் பாதி போட்டுக்கிட்டால் போதும். ஏன்னா நமக்கு காய் கொஞ்சமாக இருந்தால் போதும் இல்லையா, அதனால் நம்ம அதிகமாக சமைச்சோம் அப்படின்னா தான் ஒரு வாழைக்காய் ஃபுல்லாக சேர்க்கணும். இப்போ நம்ம கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். இந்த மாதிரி சின்ன சைஸ் மாங்காய் 1, 2 கத்திரிக்காய், 3 காய் தான் நான் எடுத்திருக்கேன். காய் நம்ம விருப்பம். இதில் ஒரே ஒரு காய் கூட நீங்கள் போட்டு செய்யலாம், இல்லை 2-3 காய் போட்டு செய்யலாம், அது உங்கள் விருப்பம். நம்ம அதிகமாக சமைக்கல இல்லையா, அதனால் நான் பாதி வாழைக்காய் மட்டும்தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் இந்த மாதிரி சின்னதாக வெட்டி 2ஆக போட்டுக்கோங்க. நம்ம தண்ணியில் கொஞ்சம் தயிர் ஊற்றி கலந்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு கத்திரிக்காய் போட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். நிறைய காய் போட்டு தான் தால்ச்சா பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, அந்த செய்கிற முறை மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கணும். காய் உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தால்ச்சாவுக்கு தேவையான காயெல்லாம் வெட்டி எடுத்துட்டோம். இப்போ பருப்பும் மட்டன் வேக வச்சோம் இல்லையா, அது எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், துவரம் பருப்பு நல்லா குழஞ்சும், கடலைப்பருப்பு இது மாதிரி கொஞ்சம் முழுசாகவும் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம தால்ச்சா சாப்பிட்றப்ப நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, இப்படி தான் இருக்கும். 1-2 பருப்பு முழுசாகவும் இருக்கும், அப்போ நல்லா குலைவாகவும் இருக்கும். எல்லாமே சூப்பராக நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், பருப்பு ரெடியாக இருக்குது, அதே போல் காயும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். இப்போ தால்ச்சா பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 3 ஏலக்காய், 3 கிராம்பு, இது போல் ஒரு துண்டு பட்டை, பிரிஞ்சி இலை, அடுத்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம். வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிடலாம். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம கொஞ்சம் பருப்பு வேக வைக்கிறப்ப கொஞ்சம் போட்டிருக்கோம், இப்போ ஒரு 1/2 ஸ்பூன். தக்காளி, ஒரு சின்ன தக்காளியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன், பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இதையே வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், வாழைக்காய், மாங்காய் 3 சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள். இதை கலந்துருவோம். கலந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம்.
காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும். அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். காய் வேக வச்சு பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து புளி ஊற்றிக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு தான் புளி எடுத்தேன். ஏன்னா மாங்காயிலே புளிப்பு இருக்கும் இல்லையா, அதனால நிறைய புளி ஊற்ற தேவையில்லை. மாங்காய் நீங்கள் போடலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் மாங்காய் போட்டதுனால கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். அதை இப்போ இதில் ஊற்றிடலாம். நான் காய் வந்து வேகிறதுக்கு சீக்கிரமே வேகக்கூடிய காய் தான். ஏன்னா வாழைக்காயும் சீக்கிரம் வெந்துடும், மாங்காயும் சீக்கிரம் வெந்துடும், கத்திரிக்காயும் சீக்கிரமாக வெந்துடும் இல்லையா, அதனால் 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். இப்போ புளி ஊற்றிடலாம். புளி ஊற்றவும் ஒரு கொதி வரட்டும். புளி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அந்த பருப்பெல்லாம் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மட்டன் வேக வச்சோம் இல்லையா, பருப்பு மட்டன், அதையே இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து தேங்காய் ஒரு துண்டு அடைச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து தண்ணி, பருப்பு வேக வச்சோம் இல்லையா குக்கர், அதை கழுவி தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கலந்து விடுவோம். பருப்பு தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் தானே நம்ம ஃபஸ்ட்டு உப்பு போட்டோம், அதனால் பத்தாது. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அதே போல் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்தளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தாளிச்சா. இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா கொதித்து பத்துறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ மூடி போட்டுடலாம். மூடியாச்சு. இதுவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தாளிச்சா வேக வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா மணமாகவும் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம மல்லித்தலை தூவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தாளிச்சா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இறக்கி வச்சிடலாம். சில்லி பொரிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். சில்லிக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் காயிட்டோம். அதுங்களையும் நம்ம இது நெய்ச்சோறு செஞ்சோம் இல்லையா, அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துலாம். நல்லா ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள். நல்லா ஆறிடுச்சு. சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா ரைஸ் ஒன்று கூட உடையவே இல்லை. முழுசாக அருமையாக ரெடியாக இருக்குது. கடைசியாக பார்த்திங்கன்னா சில்லி பொரிக்கிறதுக்கு எடுத்தாச்சு. சில்லிக்கும் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ஊற வச்சு. இப்போ இதை பொரித்து எடுத்துடலாம். என்ன பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. சில்லி பொரிச்சுக்கலாம். நல்லா ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டுக்கோங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா நீங்கள் கலந்து விடுறப்போ ஒன்று சேர்ந்துக்கும். அதனால் தனித்தனியாகவே எடுத்து போடுங்க. நல்லா வெந்துருச்சு முறுமுறுப்பாக. இப்போ எடுத்துடலாம். சில்லி பொரிச்சு எடுத்தாச்சு. மீதி இருக்கிற சில்லியும் பொரிச்சுக்கலாம். இப்போ நம்ம சில்லி பொரித்து எடுத்தோம் இல்லையா, அதில் கொஞ்சம் உப்பு பத்தலை, கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எப்படியுமே நம்ம சிக்கன் போட்டு நம்ம பெரட்டிட்டோம்னா உப்பு டேஸ்ட் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரியாக இருக்குன்னு நினைப்போம். ஆனால் உப்பு பத்தாமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பத்தாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து அந்த எண்ணெயில் தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், விட்டுருங்க. அப்போ மறுபடியும் நீங்கள் சில்லி எடுத்து பொரிக்கிறப்போ அந்த எண்ணெயில் இருக்க உப்பு வந்து நம்ம சில்லியில் பிடிச்சிரும். அது வந்து நல்லாயிருக்கும். நான் எப்போயுமே சில்லியை பொரிக்கிறப்போ ஏதாவது பொரிக்கிறப்போ உப்பு பத்தலைன்னா இப்படி தான் நான் வந்து கொஞ்சம் எண்ணெயில் உப்பு போட்டு அப்போ பொரித்து எடுக்கிறப்போ உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் அளவு. நீங்களும் இனிமேல் அப்படி உப்பு பத்தலை சில்லி பொரித்தாலும் சரி, இல்லை மீனோ ஏதோ ஒன்று எண்ணெயில் வறுத்து எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உப்பு பத்தலைன்னா அந்த எண்ணெயில் கொஞ்சம் உப்பு தூவிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு உப்பு வந்து சரியாயிடும். அதுக்காக அளவுக்கு அதிகமான உப்பு சேர்த்துடக்கூடாது. சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுபோல் தான் இப்போ நான் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் சில்லி பொரிச்சுக்கிறேன். நெய்ச்சோறு, மட்டன் தால்ச்சா, சிக்கன் சில்லி, சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. அருமையான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் நெய்ச்சோறு, மட்டனில் தால்ச்சா, அப்புறமா சிக்கனில் சில்லி, இது போல் 3 செஞ்சு பாருங்கள். சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். வீட்டில் எல்லாருக்குமே இந்த காம்பினேஷன் பிடிக்கும். ரொம்ப ஆசையாகவும் சாப்பிடுவாங்க. இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாப்பிட போகலாம்.